ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்தியாவிலிருந்து இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, இந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன விஷயங்கள் செய்யவே கூடாது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும், முக்கியமாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் நாம் செய்யவே கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகிற டைம் என்ன, எப்போ இந்த கிரகணம் எண்ட் ஆகுது, இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு என்ன, எந்த டைமில் இந்த கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் பவர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே குறிப்பாக நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். சூரியன், சந்திரன், பூமி இது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியானது சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமியை தடுத்துட்ருக்கும். அந்த சமயத்தில் பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். ஸோ சந்திரன் பார்த்திங்கன்னா நிறம் மாறி இருக்கும். ஒரு பகுதி இருண்டதாகவும் இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் 8 அதிகாலை 2:25க்கு முடிவடையுது. இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இந்த கிரகணம் தான் கருதப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்குது இல்லையா. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நேரம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7 இரவு 11:41க்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரகணம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாகவும், இன்னொரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பு நிறத்துலேயும் மாறும். ஸோ இந்த கிரகணத்தை பிளட் மூன், ரெட் பிளட் மூன், ரத்த சிவப்பு நிலவு அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். இது ஒரு முழு சந்திர கிரகணம். இந்த கிரகணத்தை இந்திய மக்களால் பார்க்க முடியுமா, நம்மளால் உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும். இன்னும் சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை திரும்பி பார்த்தாங்கனாலே இந்த கிரகணமானது தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும், இந்திய மக்களால் உணர முடியும். அப்படிங்கிறதுனால சூரிய கிரகணத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோமோ அதையும் இந்த சந்திர கிரகணத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ முக்கியமாக நம்ம குழந்தைகள் கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்களை செய்யவே கூடாது. சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கிறது நல்லது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரகணம் அப்படின்னாலே தேவையில்லாமல் வெளியே அலையிறதை தவிர்த்துக்கணும். இப்போ முக்கியமாக நமக்கு வெளியே போகணும், டாக்டர் பார்க்கணும், நமக்கு ஸ்கேன் கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் நமக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அதை தவிர்த்து நம்ம பீச் போகிறேன், பார்க் போகிறேன், ஷாப்பிங் போகிறேன், இந்த மாதிரி தேவையில்லாமல் தான் நம்ம வெளியே சுற்றக்கூடாது. ரொம்ப முக்கியமான தேவைகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம போயிட்டு வரதில் தப்பில்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் தான் போவோம் இல்லையா, சீக்கிரமாக இந்த இடத்த நம்ம ரீச் பண்ண போகிறோம், தேவையில்லாமல் நம்ம வெளியே சுற்ற போகிறதில்ல. அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். இன்னும் நிறைய பேர் வீட்டில் பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் பயந்துட்டு நிறைய பேர் கிரகண நேரமாக இருக்குது, வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க. மற்ற கிரகணத்தை பற்றி என்ன அப்படிங்கிறத விடுங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரங்கள் தொடர்ந்து நீடிக்குது இல்லையா. அவ்வளோ நேரத்துக்கு நமக்கு யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. இதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருப்பீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இன்னும் நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் யூரின் மோஷன் எல்லாம் ஹோல்டு பண்ணுறதோ, தண்ணி குடிக்காமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதோ கூடவே கூடாது. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். இது நேரடியாக நம்ம குழந்தைய தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம குழந்தைக்கும் இது ரிஸ்க்கு. இது மாதிரி பண்ணாதீங்க. வீட்டுக்கு வெளியே டாய்லெட், பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாங்கனாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நமக்கு அத்தியாவசிய தேவைகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வெளியே போயிட்டு வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஷாலோ ஏதாவது க்ளோத் வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். எந்த இஷ்யூஸும் கிடையாது. நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால தான் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் தாராளமாக தண்ணி குடிக்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. நிறைய பேருக்கு சாப்பிடலாமா, தூங்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா கிரகண நேரத்தில் நமக்கு டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கிரகண நேரத்தில் சாப்பிட்டேன், பயங்கரமாக வாமிட் பண்ணிட்டேன், வயிறு உப்பெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணமே டைஜஷன் அந்த டைமில் நமக்கு ஸ்லோவாக இருக்கிறது தான். இதனால தான் அந்த டைமில் ரொம்ப லைட்டான ஃபுட்டாக இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. இன்னுமே கிரகணம் 8:58க்கு, அதாவது 9 மணி வாக்கில் தான் தொடங்குது இல்லையா. அதனால் நம்ம 8-8:30க்கெலாம் நம்மளோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நான்வெஜ்ஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா நான்வெஜ் டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் வயிறு ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்.
ஸோ நான்வெஜ், எக் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் இதெல்லாம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக உங்களுக்கு நார்மல் டைமில் வந்து சேராது இல்லையா சில உணவுகள். நிறைய பேருக்கு வந்து பால் சேராது, பருப்பு வந்து டைஜஸ்ட் ஆகாது, இன்னும் சிலருக்கு இறால், அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா அரிப்பு வரும். இந்த மாதிரியான அலர்ஜி ஃபுட்டெல்லாம் வந்து அந்த டைமில் எடுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கிரகண நேரத்தில் வந்து நம்ம ஷார்ப்பான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கத்திரிக்கோல், ஊசி நூல் கோக்கிறது, அப்புறம் துணி வெட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து அந்த கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடுவோம், லைட்டான ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரூட் கட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஏன் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து நம்ம கிரகண நேரத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் கிராம சைடில் இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உலக்கை, அப்புறம் அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் நம்ம நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்குமே வந்து செங்குத்தாக நின்றுட்டுருக்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால நம்ம தவறுதலாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம், ஊசி நூலெல்லாம் அந்த டைமில் தைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நம்ம தான் செய்ய போகிறோம், நம்ம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. அது தவிர்த்து நீங்கள் அந்த டைமில் கத்திரிக்கோல் வச்சு யூஸ் பண்ணுறது, துணி கட் பண்ணுறது, ஊசி நூல் தைக்கிறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு பயந்துட்டு தூங்காமல் முழிச்சிட்ருப்போம். இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் வருது. அதுவும் தூங்குகிற நேரம் கரெக்டாக 8:58 அதே மறுநாள் அதிகாலை வந்து 2:25 முடியுது இல்லையா. இது அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளோட தூங்குகிற நேரம். அதனால் நீங்கள் தாராளமாக தூங்கலாம். தூங்குறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஏன்னா நம்ம முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கிரகண நேரமாக இருக்குது, நமக்கோ நம்ம வயதில் வளர குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வருமா, ஸ்கின் அலர்ஜி வருமா, அப்படி இப்படி நமக்கு நிறைய தாட்ஸ் வரும். நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும், பயம் குழப்பம்லாம் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தூங்குறது பெஸ்ட்டு. தூங்கிட்டோம் அப்படின்னா இந்த 5.5 மணி நேரம் ஈஸியாக கடந்து போயிடும். அப்படி உங்களுக்கு தூக்கமே வராத பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் எழுதி பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச இசை கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து காமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிடும். நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகிறதுனால தூக்கமும் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் பொதுவாகவே கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுடுவோம், வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம், இது எங்களோட பழக்கம். நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் நமக்கு கிரகணம் வருது இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக குளிச்சாகணுமா, வீட்டை சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் இந்த கிரகணம் முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 2:25 அந்த டைமில் போய்ட்டு நம்ம குளிச்சுட்டோ அல்லது வீடை போட்டு க்ளீன் பண்ணிட்டோ பண்ண முடியாது. ஸோ நார்மலாக நம்ம ரொட்டீனில் எப்போ குளிப்போமோ அதை வந்து நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடை வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறேன், ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாதிரி பயப்படுறாங்க, வீடு க்ளீன் பண்ணணுமா, வாட்டர் அடிக்கணுமா, எல்லாம் டீப் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வீடு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாதீங்க. அங்கே எங்கே பொருட்களை நகர்த்துறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து எப்போதும் டெய்லி எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. போட்டு ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணணும், ரொம்ப க்ளீன் பண்ணணும், டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இன்னும் சிலர் வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணலாமா, லேப்டாப் எல்லாம் பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிவி பார்க்குறதுனால எந்த இஷ்யூஸும் இல்லை. டிவி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது, இண்டக்ஷன் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது, அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டைமில் வந்து கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் பாத்ரூம் டாய்லெட்லாம் போனீங்க அப்படின்னா கால் வழுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. இது நார்மல் டேஸ்லேயும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயந்தான். இன்னும் கர்ப்பிணிகளாக இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொபைல் வந்து லேப்டாப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லது. மொபைலை வந்து சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணாதீங்க. லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே நிறைய பேர் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணவே கூடாது. இன்னும் கர்ப்பிணிகளாக இருக்கும்போது லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். அதுலேருந்து பயங்கரமான ஹீட் வந்து எமிட் ஆகும். எவ்வளோ பிரிஸ்காக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலுமே இந்த லேப்டாப்லேருந்து எமிட் ஆகிற ஹீட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக இது நம்ம குழந்தைக்கும் நல்லதில்லை, நம்மளோட ஹெல்த்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான குஷனோ டேபிளோ வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, வயிறு வந்து எனக்கு அரிக்கும், நான் அந்த டைம் வந்து நம்ம சொரியலாமா, ஏன்னா நான் ப்ரெக்னென்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் சொரியறதுனால எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் கிரகண நேரத்தில் வயிறு மேலே சொரியறதுனால பிரச்சனை கிடையாது. பொதுவாகவே நமக்கு கர்ப்பிணிகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு வந்து பெருசாக ஆக இந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம நகத்தை போட்டு சொரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெட்னஸ் ஆகும், ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு நகத்தை போட்டு விரண்டக்கூடாது. சின்னதாக வந்து வேப்பிலை கொழுந்து இருக்கு இல்லையா, வேப்பிலையோட கொழுந்து அதை வந்து 2 கொத்து கையில் வச்சுட்டு லைட்டாக வருடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரிப்பெல்லாம் போயிடும். லைட்டாக வந்து கை வச்சு தடவி தான் கொடுக்கணுமே தவிர போட்டு சொரியக்கூடாது. இது கிரகண நேரம் அப்படின்னு இல்லை, நார்மல் டேஸ்லேயும் வந்து
வயிறு உங்களுக்கு அரிச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக தான் வந்து வருடி கொடுக்கணும். ரொம்ப போட்டு ஹெவியாக சொரிஞ்சோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மருந்து வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்களாக செல்ஃபாக மெடிக்கல்ஸில் சொல்லி வாங்கி போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.